ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஜானம்மா வீட்டுக்கு நம்ம தமிழும் சிபியும் வரும்போது நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லும் போது, உங்களால் எப்படியோ என் பையன் வந்து தமிழ்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்த நம்ம கணேஷும் அமுதாவும் ரொம்பவே வந்து மனசில் ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். என் தங்கச்சி இந்த அளவுக்கு மாறுவான்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல. இவன் என்னன்னா இவ்வளோ தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட மீனா கிட்ட அந்த கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ எங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணினா நாங்கள் இப்படி தாம்மா இருப்போம் அப்படின்னு கணேஷ் வந்து நம்ம மீனா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது மீனாவும் அதை கண்டுக்காமையே போயிடுறாங்க. பாத்தியா இவளுக்கு எவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெண்பா வராங்க. என்னம்மா அடுத்த பிளான் என்ன போட்டு வச்சிருக்க? இந்த தமிழை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் திருத்தணும். இந்த தமிழை வீட்டை விட்டு திருத்திட்டு நீ சிபியை எப்போ கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தான்ப்பா நானும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே இந்த தமிழ் என்கிட்ட சிக்கவே மாட்றா. ஒரு பக்கம் வந்து இந்த சம்யுக்தா சொல்ல வந்து தாங்கவே முடியல. எப்படியோ இந்த தள்ளி விட்ட இது வந்து நம்ம சம்யுக்தா மேலே போட்டுட்டோம். அந்த சம்யுக்தாவையும் மாமா வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மீனா ஒரு புடவை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழை கூப்பிட்றாங்க. அப்போ அமுதா நம்ம கணேஷ் வெண்பா எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம மீனா தமிழை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. உடனே தமிழை கூப்பிட்டு என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ், இந்த சாரியை நீ வந்து இந்த வீட்டில் நடக்கிற அந்த சுமங்கலி பூஜைக்கு நீ கட்டிக்க. இது வந்து எங்களோட ரொம்ப வந்து ராசியான சாரி, அதுவும் இல்லாமல் இந்த பரம்பரை சாரி இது. நீ இதை கட்டிக்கிட்டு தான் அந்த பூஜையிலேயே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து நம்ம தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அமுதா இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. பாத்தியாங்க என்ன காரியத்தை உன் தங்கச்சி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா இல்லையா? எந்த சாரியை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறா? அதுக்கு இவளுக்கு அருகதை இருக்கா? அந்த சாரியோட ரேட்டு என்னன்னு தெரியுமா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதா ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா இந்த சாரியை கட்டிக்கிட்டே நீ நல்லபடியாக வரணும், அப்போ தான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பாசமாக பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம தமிழ் சொல்கிறாங்க. அத்தை இந்த சாரியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சாரியை போய் என்கிட்ட கொடுக்குறீங்களா அத்தை? இதெல்லாம் நான் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து நம்ம மீனா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க. என்ன தமிழ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நீ யாரோட மருமக? மீனாவோட மருமக. அதுவும் இல்லாமல் ஜானுமாவுக்கும் நீ மருமக. நீ போய் சாரியோட ரேட்டெல்லாம் பார்க்கலாமா? உன்னை நீயே தாழ்த்திக்காத தமிழ். நாங்கள் நினச்சா உனக்கு எவ்வளோ சாரியாலேயே நாங்கள் உன்னை குளிப்பாட்டலாம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து வசதி இருக்குது. சரியா? நீ வந்து உன்னை தாழ்த்திலாம் பேசிகிட்டு இருக்காத. ஜானுமாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஜானுமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ அவங்க காதில் விழுற மாதிரி இப்படிலாம் பேசாத. சரியா? நீ போயிட்டு இந்த சாரியை கட்டிக்கிட்டு வரணும் அந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்பா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சம்யுக்தா, யாரை பாரு எந்த இடத்துல வச்சுருக்காங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா, நான் கட்டிக்க வேண்டிய தாலியை இவ கட்டிகிட்டு இருக்கா, இப்போ நான் கட்டிக்க வேண்டிய புடவையும் இவ கட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன் பாரு. இந்த சிபி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கானே எனக்கே ஒன்றும் புரியல. ஒருவேளை இவன் நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருக்கானான்னு கூட நம்மளுக்கு தெரியல. எது கேட்டாலுமே உனக்கு புரியாதா, நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சமாளிச்சுட்டே இருக்கான். நம்மளும் இந்த வீட்டில் இவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம அமைதியாக இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. இவன் இந்த பூஜையில் இந்த சாரியை கட்டிக்கிட்டே வரக்கூடாது. இந்த சாரியை கட்டிட்டு வரலன்னா பெரிய பிரச்சனை ஆகும்ல. மீனாத்தை இவங்க மேலே கோவப்பட ஆரம்பிப்பாங்கள்ல. அப்போ நம்ம இந்த சாரியை ஒன்று கிழிக்கணும், இல்லை எரிச்சிடணும். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் இந்த தமிழ் இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடி அவமானப்படத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா ஒரு பக்கம் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. திட்டம் போட்ட மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழுக்கு தெரியாமல் அந்த சாரி எடுத்து கிழிச்சிடுறாங்க. கிழிச்சது மட்டும் இல்லாமல் அதே கபோர்டில் வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிபிக்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க. பாருங்கள், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, என்ன தமிழ் எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னும் போது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்கிறேன். அதுலேருந்தே உங்களுக்கு புரியலையா?
நான் எனக்கு அத்தை ஆசாசியாக கொடுத்த saree, அதுவும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த சாரியை கட்டிட்டு தான் நீ அந்த பூஜைக்கே வரணும் தமிழ், அத்தையோட ஆசையும் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை ஆசையாக அத்தை இந்த சாரியை கொடுத்தாங்க. பாருங்க, யாரோ எனக்கு பிடிக்காதவங்க இந்த சாரியை வந்து கிழிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இந்த சாரியை மட்டும் நான் கட்டிட்டு போகலன்னா அந்த இடத்துல அத்தை என்னை என்ன பேசுவாங்க, இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க தான் என்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. என்னை ஆல்ரெடி என்னை இந்த வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி மட்டமாக தான் பேசுவாங்க. இப்போ இந்த சாரி வர இப்படி கிழிஞ்சிருக்கு, கண்டிப்பாக என்னை யாராவது ஏற்றுப்பாங்களா, இது ஒரு பிரச்சனையாகவே தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ் கிட்ட வந்து நம்ம சிபி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதே மாதிரி ஒரு சாரியை நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன், அப்போ இந்த சாரி நீ கட்டிட்டு சந்தோஷமாக அந்த பூஜையில் உட்காரு. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாம் தமிழ், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை யார் எதுக்கு நான் வந்து அசிங்கப்பட விட மாட்டேன், நீ கவலைப்படாத, அம்மாவும் உன்னை வந்து இப்போ தான் வந்து ஏற்றுக்கிறாங்க, நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்கிட்ட சிபி ரொம்பவே வந்து பாசமாக பேசுகிறாங்க. இதையாச்சும் நான் உண்மை நம்பலாமா, நீங்கள் என்கிட்ட உண்மையாக தான் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ், நீ ஏன் இன்னும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க, ஜானுமாக்காக நான் நடிச்சனே கண்டி, ஆனால் இப்போ உண்மையிலேயே நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அந்த சாரியை எங்கே இருந்தாலும் நான் உனக்கு கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீ அன்னைக்கு வந்து அந்த பூஜையில் அந்த சாரியை கட்டிட்டு தான் நீ உட்காருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக வந்து நம்ம சிபி வந்து தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழாலேயே நம்ம சிபியை நம்ப முடியாத அளவுக்கு நம்ம சிபி மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிபி போயிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சமிதாவை கூப்பிட்றாங்க. என்ன காரியத்தை நீ பண்ணி வச்சிருக்க, ஆல்ரெடி நீ வந்து தமிழை கொல்ல முயற்சி பண்ணியிருக்க, இது எல்லாருக்குமே தெரியும், இப்போ என்னடா இந்த சாரியை நீ கிழிச்சு வச்சுருக்க, இது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சிபி, நான் வந்து இந்த சாரியெல்லாம் நான் கிழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, போதும் சம்யுக்தா, இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல விரும்பாத, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனி வந்து இந்த வீட்டில் நீ இருந்தினா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான், நீயா அந்த வீட்டை விட்டு போறியா இல்லை நான் உன்னை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சிபி ரொம்பவே வந்து சம்யுக்தா கிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிறாங்க. ஏன் சிபி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் அப்படிலாம் பண்ணல பேபி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சமாளிக்கிறாங்க. ஷாம், இதுக்கு மேலே நீ எதுவுமே சொல்ல விரும்பாத, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு, உனக்கும் நல்லது, எங்கள் குடும்பத்துக்கும் அதுதான் நல்லது, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி நம்ம சம்யுக்தாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த வெண்பாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். எதுக்காக மாமா வந்து இந்த சம்யுக்தாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் தெரியுது, இந்த சாரியை இவ எரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் முன்னாடியே நம்ம வெண்பா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜானுமாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. என்ன காரியத்தை நீ பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா உனக்கு, இந்த வீட்டுக்காக அது ஒரு ராசியான சாரி, அதை நாங்கள் வருஷம் நாங்கள் வந்து ஒரு பூஜைக்காக நாங்கள் கட்டுவோம், அந்த சாரியை நீ எரிச்சிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா மலர் ரொம்பவே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜானுமாவும் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, சிபி கையாலேயே வந்து இந்த சம்யுக்தா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ சிபி வந்து நடத்தும் போது நம்ம ஜானுமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நம்ம நினச்ச மாதிரியே சிபி வந்து சம்யுக்தாவை வெளியில் அனுப்புகிறாங்க. இனிமே தமிழும் சிபியும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் வந்து தப்பு, நம்ம வெண்பாவால் தான் இவ்வளோ காரியமாக நடக்குதுன்றத ஜானம்மாக்கு புரியல. கூடிய சீக்கிரத்தில் அதை வெளிக்கொண்டு வருவாங்க நம்ம தமிழ். கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்குது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.